ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் நான் பேச போகிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு கிடைச்சதவங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வீட்டில் தான் வந்து ஷூட்டிங் போகுது. அதாவது விஜய் வீட்டில் தான் இன்றைக்கும் வந்து எம்என் ஷூட்டிங் போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிது. பட் இது வந்து நமக்கு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலயமா கிடச்ச அப்டேட் தான். பட் எந்த அளவுக்கு ட்ரூ நமக்கு தெரியல. பட் ஆனால் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அதாவது நம்ம பார்த்த அப்டேட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நான் கேள்விப்பட்ட அப்டேட் தான் இது. ஸோ யாரும் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்ற வந்துடாதீங்க. ஸோ முக்கியமான அப்டேட்டும் இதில் இருக்குது, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்கமிங் வீக்கோட ஒரு ஸ்பெஷல் ஷூட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, பட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக ஆல்ரெடி 2 days வந்து வீக்கா வீட்டில் தான் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தான் ஷூட்டிங் போகுது, ஒருவேளை ஃபங்க்ஷன் தான் வைக்கிறாங்களோ, ஒருவேளை தாத்தாக்கு வந்து உடம்பு சரியாமல் போச்சு இல்லையா, மேபி அதனால் வந்து தாத்தா பாட்டியை பார்க்க போகும்போது ஸோ வந்து ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்களோ. மேபி ஃபங்க்ஷன் ட்ராக் அப்கமிங் வரப்போகுதா ஏன்னா நமக்கு தெரில. பட் ஆனால் விஜய் வீட்டில் வீக்கா 2 பேருக்கும் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே வீக்காக்கு ஒரு ஸ்பெஷல் சீனும் இருக்கிறதாகவும் வந்து கேள்விப்பட்டேன். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. பட் இது உண்மையாக இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போய்டும். பட் கிடச்சிது. ஸோ நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத நாள், மறக்க முடியாத தருணம் நமக்கு மட்டும் இல்லை, வீக்காக்கும் நடந்தது. அவங்களோட அந்த வீட்டில் தான் ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டும் வந்து அங்கே வீக்காக்கான ஸ்பெஷல் மொமெண்ட் ஒன்று தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் தெரியல, அதாவது நல்ல மொமெண்ட் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான சீன்ஸ் எடுத்துருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படா வரும் தாத்தா வீட்டுக்கு, எதுக்கு போகிறாங்கன்னே தெரில. அதுக்குள்ள ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக ஸ்பெஷல் மொமெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச அப்டேட் தான். பட் இதெல்லாம் ஒரு நிஜமாவே நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட அப்கமிங் ஹிண்ட் அதுன்னு கேட்குறாங்க. கிடைச்ச கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன். கிடைச்ச எல்லாத்தையுமே தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவுமே முன்னாடி மாதிரி ஹிண்டோ பிடிஎஸ் அவ்வளோவா கிடைக்கிறது கிடையாது. என்ன ரீசனே தெரியல. கிடைக்கிறது அட்லீஸ்ட் கேள்விப்படுறது அவங்க கூட ஷேர் பண்ணலாம். நம்ம கண்ணால் தான் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. கிடைக்கிற அப்டேட்டை அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இன்கேஸ் நடக்கலைன்னா எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. நடந்தால் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.